வணக்கம் அன்பு உள்ளம் கொண்ட இல்லத்தரசிகளே, இந்த குபேரலட்சுமி சேனல் மூலம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஒரு கலையை பற்றி தான். இந்த கலையை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் கற்பனை திறனை காட்டி பல பொருட்களை செய்து உங்கள் வீட்டின் பயன்பாட்டிற்கோ அல்லது இதை ஒரு தொழிலாக செய்து உங்கள் இல்லத்தில் இருந்தே பணம் சம்பாதிக்கவும் முடியும். வாங்க இந்த கலையை பற்றி பார்ப்போம். இது பல முடிச்சுகளை கொண்டு பின்னல்களால் உருவான கலைதான் இது. இதனை கொண்டு நாம் பல பொருட்கள் செய்யலாம். உதாரணமாக கீ செயின், வாட்டர் பாட்டில் ஹேங்கர், பிரேஸ்லெட், பிளான் ஹேங்கர், ஹேண்ட்பேக், வால் ஹேங்கிங், இது போன்ற பல பொருட்கள் செய்ய தேவையான அடிப்படை முடிச்சுகளை இந்த குபேரலட்சுமி சேனலில் கற்றுத்தரப்போகிறேன். வாங்க இந்த முடிச்சுகளை எப்படி போடலாம் என்று பார்க்கலாம். இதுக்கு ஒரு குச்சி எடுத்துக்கணும். அதுக்கு 2 கயிறு எடுத்துக்கிட்டு அதை சமமாக அதை 2ஆக மடித்து அந்த 2னையும் பிடிச்சிட்டு பின்னாடி திருப்பிட்டு இப்படி கிடைக்கும். இதை அந்த குச்சி மேலே இப்படி இந்த குச்சி மேலே இது மாதிரி வைக்கணும். வச்சு அந்த உள்ளரிக்க உள்ள ஹோல் மாதிரி இருக்குல்ல, அதை உள்ளரிக்க இருக்குல்ல, அதை உள்ளரிக்க விட்டு இந்த வெளியில் உள்ள 2 கயிறையும் உள்ளரிக்க விட்டு இப்படி இழுக்கணும். இது பேர் தான் ஹெட் நாட்டு. அதே மாதிரி இன்னொரு கயிறையும் 2ஐயும் சமமாக வச்சு 2ஆக மடித்து அதே மாதிரி அந்த குச்சி மேலே இந்த கயிறை வச்சு உள்ளரிக்க விட்டு அந்த ஹோல் மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே விட்டு இந்த 2 கயிறையும் உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இது பேர் ஹெட் நாட். இப்போ ஹெட் நாட் போட்டாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கயிறுகளுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்க போகிறோம். என்னன்னா இந்த கயிறுக்கு ஏ, பி, சி, டி, இதுக்கு 4க்கும் பேர் கொடுத்துக்கிறோம். இப்போ 4க்கும் பேர் கொடுத்தாச்சா? இப்போ இந்த ஏ கயிறை எடுத்து பி, சி மேலே டி வரையும் எடுத்துகிட்டு போய் 4 ஷேப்பில் வைக்கணும். இந்த மாதிரி 4 மாதிரி இருக்கா? இந்த 4 மாதிரி வச்சுட்டு அந்த டி கயிறை எடுத்து அந்த ஏ கயிறு மேலே வச்சு அந்த சிக்கும் பிக்கும் பின்னாடி இந்த பிக்கும் சிக்கும் பின்னாடி எடுத்துகிட்டு போய் உள்ளே அப்படியே பின்னாடியே அது மாதிரி எடுத்துக்கணும். 4 மாதிரி இருக்குல்ல, 4 மாதிரி வச்சு பின்னாடி எடுத்துகிட்டு போய் அந்த ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹோலில் இந்த டி கயிறை விட்டு எடுக்கணும். 2ஐயும் அதாவது ஏயையும் டியையும் இழுத்தோம்னா ஒரு முடிச்சு கிடைக்கும். ஓகேவா? அதே இப்போ ஒரு பக்கம் போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்த சைடும் போடணும். எந்த பக்கம்னா இப்போ ஏலேருந்து டிக்கு போட்டாச்சு. இப்போ டிலேருந்து ஏக்கு எடுத்துகிட்டு போய் அந்த கயிறை வச்சுட்டு அதே மாதிரி பின்னாடி டி சியும் பியும் பின்னாடி இருக்கணும். இந்த ஏ கயிறு மேலே வச்சுருக்கோம். அப்போ மறுபடியும் ஏ கயிறை மேலே வச்சு அந்த டி கயிறை பின்னாடி அதாவது பிக்கும் சிக்கும் பின்னாடி டிக்கும் சிக்கும் இடையில ஒரு ஹோல் இருக்குல்ல, அதுக்குள்ளே இந்த ஏ கயிறை கொண்டு டைட் பண்ணணும். இது பேர் தான் ஹெட் நாட். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு பாருங்கள், ஹெட் நாட் தெரியுதா? இப்போ இதே மாதிரி இதை தான் பேசிக் நாட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்டை தான் இப்போ மறுபடியும் அதே மாதிரி போட போகிறோம். மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்? ஏலேருந்து டிக்கு எடுத்துகிட்டு டியை மேலே வச்சு மறுபடியும் டியை பின்னாடி எடுத்துகிட்டு போய் அந்த ஏக்கும் சிக்கும் இடையில உள்ள இடத்துல பிக்கு இடையில ஏக்கும் பிக்கு இடையில உள்ள இடத்துல விட்டு இழுக்க போகிறோம். இப்போ ஒரு பக்கம் போட்டாச்சு. இதை அடுத்த பக்கம் அதே மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ ஏ பக்கம் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். மறுபடியும் டியை ஏ பக்கம் எடுத்துகிட்டு ஏ கயிறை மேலே வைக்கிறோம். வச்சுட்டு ஏ கயிறை மேலே வச்சுட்டு டியை ஏ கயிறை மேலே வச்சுட்டு ஏ இந்த டி ஹோல்குள்ளே கொண்டு விட்டுறோம். இப்போ பார்த்திங்களா 2 முடிச்சாயிடுச்சா? இது ஒரு ஹோல், இது ஒரு சதுர நாட், அது ஒரு சதுர நாட், 2 சதுர நாட் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஏயை எடுத்துகிட்டு போய் நல்லா பார்த்துக்குங்க, ஏயை எடுத்துகிட்டு போய் டியில் வச்சு இந்த டியில் உள்ளதை ஏக்கி எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸ்கொயர் நாட் போட்டாச்சு. இது போன்ற நிறைய அடிப்படை முடிச்சுகள் இருக்குது. வரும் நாட்களில் பல முடிச்சுகளையும் அதன் மூலம் எப்படி பொருட்களை செய்வது என்பதையும் காண்போம். உங்களுக்கு இந்த குபேரலட்சுமி சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நிறை குறைகளை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.